தேரினும் தீயவை தேரில் செல்வம் நாசாம் சிறிது கூறி தெரிந்தாலும் தீயதை தேர்ந்தெடுக்க கூடாது, சிறிதளவானாலும் செல்வத்தையே அழிக்கும். இந்த அருமையான திருக்குறளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் தேவிகா சுகுமாரன். இது உங்கள் ஓட்டு ஒளியின் ஓசை சேனல். உலகம் முழுவதும் நடந்த முக்கியமான செய்திகள், அதன் தாக்கங்கள், உங்களுக்கு ஏற்ப கேள்விகளை எழுப்பும் நியூஸ் அனாலிசிஸுடன் இன்றைய நாளை தொடங்கலாம். பாலஸ்தீனத்தில் மீண்டும் இரத்த வெள்ளம். கஜா பகுதியில் இஸ்ரேலிய விமானங்கள் மேற்கொண்ட தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பலர் குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கின்றனர். அமைதி உடன்படிக்கைகள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்றன. UN மற்றும் USA கண்டனம் தெரிவித்தாலும் நடவடிக்கை எதுவும் இல்லை என்பது மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. இந்த மாதிரியான தாக்குதல்களை யாராவது உண்மையிலேயே நிறுத்தப் போகிறார்களா? உலக அமைதி பேச்சளவிலேயே முடியுமா? இது உங்களுக்கான கேள்வி. அண்டார்டிகாவில் பனிக்கட்டிகள் கடும் வேகத்தில் உருகி வருகின்றன. அதன் விளைவாக கடல் மட்ட உயர்வு, 70க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் முழுமையாக அழியும் அபாயம் ஏற்படுகிறது. மாலத்தீவுகள், பங்களாதேஷ் கடற்கரை, இலங்கையின் வாத்வா பகுதிகள் நேரடியாக பாதிக்கப்படும் இடங்களில் அடங்குகின்றன. இந்த நிலை 2035க்குள் வந்துவிடும் என IPCC அறிவுறுத்துகிறது. புவியியல் பேரழிவிற்கு நாமும் ஒரு காரணம்.